ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு மார்னிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். நாங்கள் யாரு கெட்டவங்க இருக்கிறாங்க? எல்லாரும் நல்லவங்க தான். யாருக்கு தெரியும், எல்லாமே நல்லவங்க தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எல்லாருமே ஹாய் சொல்லியிருந்தீங்க. அதில் பர்டிகுலராக சொல்லணும்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பாப்பா வந்து நான் இன்ட்ரோ வீடியோ எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரியே 4 வயசு தான் ஆகுதா, அந்த பாப்பாவும் சொல்லும் அழகாக. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க சொல்லும்போது. அந்த பாப்பா 4 வயசு தான் நம்மாமா. நான் எப்படி இன்ட்ரோ வீடியோ கொடுக்கணும் அந்த மாதிரி அந்த பாப்பாவும் இன்ட்ரோ வீடியோ கொடுக்குமா என் வீடியோ பார்த்துக்கிட்டே. அந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ஐடி தங்கம் உனக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். உங்களுடைய பேரை சொல்லல அம்மா, அதனால் நான் ஹாய் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு யார் யார் பேர் வந்து ஹாய் சொல்லணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பேரு தர்ஷிதா ஹாய், சஞ்சய் ஹாய், தர்ஷிகா ஹாய், அனுஷியா ஹாய், இந்திராணி ஹாய். எல்லார் பேரையும் நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். மாமாவுக்கு வந்து அந்த பேரெல்லாம் வாய்க்குள்ள நுழையில கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்தார். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் பேர் வந்து வாயில் நுழையில, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சொல்லுங்க மாமா. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நீங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். காலையிலே பெட் கவர் எடுத்துட்டுனா பெட் கவர் மாற்றணும். பெட் கவர் எடுத்து போட்டுட்டு அரி மாமாவும் ப்ரஷ் பண்ண போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ளே அரிக்கு ஏதாவது சத்து மாவு கஞ்சி அந்த மாதிரி ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணிவிட்டு மாமாவுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும். என்னன்னு தெரியல, மாமா வந்து நைட்லேருந்து ரொம்ப இடுப்பு பின்னாடி பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ப்ரே தான் அடித்து விட்டேன் அவங்களுக்கு. ஸ்ப்ரே அடித்து விட்டு முதுகு கொஞ்சம் அமுக்கி விட்டுட்டு அந்த ஸ்ப்ரே அடித்து விட்டேன். இப்போ தான் எந்திரிச்சு போயிருக்காங்க 2 பேரும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆகுது. நான் எதனால் அந்த பக்கம் திரும்பி பார்த்தேன்னா அங்கே வந்து எங்கள் மூத்தார் நின்றுட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் வந்து பார்த்தேன். தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். ஏன்னா அவர் என்னென்ன பண்ணுறாரு அங்கே நின்று அப்படின்றத தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ஏன் இவ்வளோ நேரம் காமிச்சேன்னா மூத்தார் நின்று சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. எப்படியும் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷம், நைட்டு திரும்ப குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் இப்படி ஆகும். அதை தான் காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ அரிக்கு வந்து ஒரு சத்து மாவு கஞ்சி வாங்கினேங்க. அதை தான் இப்போ ரெடி பண்ணணும். அது இந்த ஐடியிலேருந்து யார்கிட்ட வாங்கினேன், அது வந்து வீட்லேயே ரெடி பண்ணுறாங்க. ஹோம் ரெமெடி தான். அது எப்படி இருக்குது, எப்படி செய்கிறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் பேக் கேமராவில் அப்புறமா காமிக்கிறேன். இப்போதைக்கு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாமாவுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள வேலைக்கு அனுப்பிச்சிட்டுனா, அரி வந்து 6:30 தானே டியூஷன் போகிறான். அதனால் வந்து அவனை கொஞ்சம் பொறுமையாக ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. நைட்டு நல்லா மழை பெஞ்சு இருக்குது, தெரியவே தெரியாது. காலையில் வெளியே போய் பார்த்தா தான் தெரியுது. இன்றைக்கி கிளைமேட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது இங்கே, ஆனாலுமே நல்லா வேர்த்து போகுது. அதனால் நான் என்ன சத்து மாவு ரெடி பண்ணுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். பெட் கவர் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பெட் கவர் மாற்றி 1 வாரம் ஆகிடுச்சு. எப்பவுமே வாரத்தில் ஒரு வாட்டி வந்து நான் பெட் கவர் வந்து மாற்றிடுவேன். அதனால் இப்போ வந்து நான் இன்றைக்கி பெட் கவர் வந்து மாற்ற போகிறேன் நான். வாங்க, எப்போவுமே மாமாவோடைய ஹெல்ப்போடு பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாமாவுக்கு ரொம்ப பேக் பெயினாக இருக்கிறதுனால வந்து நானே பண்ணுறேன். இது வரை கிழிஞ்சிடுச்சு இந்த சைடில். வாங்கணும், என்கிட்ட 2 பெட் கவர் தான் இருக்குது. அதை தான் மாற்றி போட்டுட்டு இருக்கேன் நான். இப்போ வந்து நம்ம வேறு வாங்கணும். சரி, வாங்குறப்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். வாங்க பெட் கவரை மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 2 பேரும் ஒரே சைடில் இருந்து மாற்றோன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு தெரியாது. தனியாக நான் மட்டும் மாற்றவே கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் இழுத்து நான் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் இழுத்து நான் நானே மாட்ட வேண்டியதாக இருந்தது. இதனால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அரி ஏறி இறங்கி இழுக்கிறதுக்கு இந்த பெட் கவர் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். நார்மல் போட்டோன்னு வச்சுக்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன காலையிலே இன்றைக்கி எந்திரிச்சோடனே இந்த பெட் கவர் மாற்றுறது இதுதான். ஏன்னா மாமா வந்து இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வேலைக்கு போகிறாங்களா, அதனால் வந்து அவங்கள ஹெல்ப்புக்கும் கூப்பிட முடியாது. ஆல்ரெடி அவங்களுக்கு வேறு உடம்பு சரியில்லை. ஏன்னா ஆல்ரெடி இதுக்கெல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு தான் எடுத்தேன். ஆனாலும் நான் ஏன் இதுக்கு எல்லாத்துக்கும் நானே வாய்ஸ் ஓவர் திரும்ப கொடுக்குறேன் பாருங்க.
இவ்வளோ அழகாக நீட்டாக பெட் கவர் மாற்றிட்டேன். சரிங்களா? கழுவுற பாத்திரமும் வந்து டப்புக்குள்ளே எடுத்து போட்டுட்டேன். கேஸ் அடுப்பு துடைச்சிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து நான் போய் ப்ரஷ் பண்ணணும். வீடு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வீட்டெல்லாம் பெருக்கிட்டு அவங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? வீடு பெருக்கிட்டு பார்க்கலாம். வீடு பெருக்கியாச்சு. பார்த்தீங்களா? இது வந்து அந்த இந்த தலைக்காணி தலைக்காணி உரையில் இருக்க இதுவுங்க இது வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, நான் போய் பல் தேய்ச்சிட்டு வந்துடுறேன். இடமும் ரொம்ப வழுக்குது. எல்லா இடமும் இருக்குங்க. பாரு அம்மா காலை பாரு. அம்மாக்கே வழுக்கி விட்டுச்சு. வராத, போ உள்ள போ. உச்சா வந்துச்சு, அந்த பக்கம் போ. காமிக்கிறேன் பாருங்க. அங்கே எல்லாம் உட்காந்துருக்காங்க. வரும்போது பயங்கரமாக கட்டல் வச்சுட்டேன். ஒரு ஓரமாக உட்காரும் கொள்ளுன்றதே இல்லை. அவங்களுக்கு போகிற வழியில் காட்டுறேன் பாருங்கள். அவங்க எங்கள் மூத்தார் எந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, நாத்தனார் எங்கள் மாமியார் எல்லாம் அப்படி உட்காந்துருக்காங்க. நான் எப்படி ஒதுங்கி போகிறது, ஒதுங்கி வந்தால் அந்த கட்டலில் பயங்கரமாக ஆயிடுச்சு. நான் அதுக்கு எங்கள் நாத்தனார் பார்த்து போக மாட்டேன் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா கீரை எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். சரியான மழை பெஞ்சிருக்குப்பா நைட்டு. பூச்செடி பார்த்தீங்களா? மழை பெய்கிறப்போ எடுக்கிறதே வேறு லெவலு. நல்லா பச்சை பசேர்னு அந்த மழை துளிகள்லாம் அந்த செடிங்க மேலே பட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். முழுகிட்டு இருக்காங்க பாருங்க. அங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? மாமனார் இங்கே உட்காந்துருந்து ஏஞ்சி போகிறாரு. தப்போ உள்ளே போ. ப்ரஷ் பண்ணிட்டியா? ப்ரஷ் பண்ணலையா? பச்சை மிளகாய் செடிலாம் பாருங்கள் எப்படி இருக்கு. தள்ளி போனேன். கொலரா பாவக்கா நான் பார்த்துக்கிறேன், நீ போ. நல்லா அங்கெல்லாம் இருக்கு மேலெல்லாம். பார்த்தீங்களா? ஜூம் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ வந்து இவங்க இங்கே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களா? இவங்க வந்து வேலையை முடிக்கிற வரைக்கும் இப்போ நான் அந்த இடத்துக்கு போக முடியாது. இப்போ மாமா இருக்காங்க, நான் போனா அவங்க வந்து விலகிடுவாங்க. மாமா இல்லாமல் போனால் அவங்க விலக மாட்டாங்க, அங்கேயே தான் நிற்பாங்க. அதுதான் பிரச்சனையே. இது எடுத்துகிட்டு வந்தாங்க, எட்டி சாப்பிட்டாங்க. என் பிள்ளை வந்து கேட்டான். ஒன்று கூட என் பிள்ளைக்கு இருந்தால் அவங்க கொடுக்கல. என்ன என் பிள்ளை பார்த்துட்டு இருந்தான். இது கொஞ்சம் வெயில் வரட்டான், அப்பா போய் காட்டில் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். கை வைக்கூடாது போ, திட்டுவாங்க அப்புறம். 2 பூசணிக்காய் நல்லா பெருசாக இங்கே வந்தது. உங்ககிட்ட கூட நான் காமிச்சிருப்பேன். ஆனால் ஒரு பூசணிக்காய். ஏமாம்மா இத்தனை வலி? ஓஹோ, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ வந்து மூத்தராங்க வந்து எந்திரிச்சிட்டாங்க. இந்த அம்மா பாத்திரம் தைக்கிறாங்க பார்த்தீங்களா? நம்ம அந்த இடத்த போனாலுமே அவங்க பாத்திரம் தான் தூக்கி டொம்முன்னு போடுவாங்க. அதுவே செருப்பால் வச்ச மாதிரி இருக்கும். மாமா என்னாச்சு உடம்புக்கு? புரியல. உடம்பு வலிக்குதுங்களா? சாப்பிட்றீங்களா? வேலைக்கு போகணுமா? ஏன் நிமிர்ந்து பார்த்து பதில் சொல்ல மாட்டிங்களா? உடம்பு வலிக்கிறதுக்கு வாய் பேசுறதுக்கு என்ன இருக்குது? பாருங்க, ஒரு அதிசயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, மாமா வந்து நான் அரிக்கி பிஸ்கெட் வாங்க இந்த மூடி இங்கே வேறப்பா. மாமா கிட்ட வந்து நான் பிஸ்கெட்டு அரிக்கியில் காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு காசு கொடுத்தாரு 50 ரூபா.
அருகே பிஸ்கெட் வாங்குறதுக்காக. கம்முனு அமைதியாக நின்று பார்த்துட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் இல்லை இந்தா நீ 100 ரூபா உனக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு 100 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த 100 ரூபா பார்த்து ரொம்ப நாளாக தெரியுமா. இப்போலாம் என் கையில் காசே பார்க்கறது இல்லை, எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்களா. நானும் ஒடிசா பொண்ணு மாதிரி ஆயிட்டேனா என்னன்னு தெரியல. இந்த 100 ரூபா காசு கொடுத்ததுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த 100 ரூபா பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, காலையிலே வேலைக்கிழமை அதுவுமா இந்த 100 ரூபா கொடுத்த உடனே அப்படியே மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்குது. ஏன்னா நிறைய சென்னையில் இருக்கும்போது 500 1000 நான் வச்சுன்னு செலவு பண்ணுவேன். நான் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன். இப்போ அவங்க வந்து எனக்கு கொடுத்துருந்தா அந்த 100 ரூபா நீ வச்சுக்கோ உன்னுடைய சேஃப்டிக்கு, உனக்கு எதாவது தேவைன்னா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஓய் அறி பாருங்க, காலையிலே படிச்சுட்டு இருக்கான், வேலைக்கு கிளம்பிட்டார். பாய் சொல்லிட்டு போங்க. வாங்க நம்மளும் போயிட்டு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்துடலாம் அரிக்காக. மாமா அந்த பக்கம் போகிறாரு, நான் இந்த பக்கம் கடைக்கு போகிறேன். எப்படி பேக்ரவுண்டில் இருக்குது காமிக்கிற பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. எப்படி இப்போ கரெக்டாக மணி வந்து 6. பிஸ்கெட் வாங்கியாச்சு. ना तपनो उड़ अतगा रोक जा चेक सही சொல்லிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அரியோடைய ஹெல்த்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து என்ன அரிக்காக வந்து ஸ்பெஷலாக ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து இந்த பால் வந்து குடிக்கிற பழக்கம் இல்லை. பால் அப்படியே வந்து நம்ம டீ போட்டு கொடுத்தா டீ ஹெல்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் கொடுத்தாலும் குடிக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தது தான் சத்து மாவு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவிஎஸ் அப்படின்ற சத்து மாவு தான் பார்த்திங்கன்னா நான் வந்து அரிக்காக வாங்கியிருக்கேன். இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இவங்க வந்து மொத்தம் 48 வகையான பொருட்கள் போட்டு எல்லாமே நல்லா வீட்லேயே தரமாக தயாரித்து கொடுக்குறாங்க. நல்லாவும் இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குது. இது 6 மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நான் வந்து அரிக்கி இதை தான் ட்ரை பண்ணுறேன். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் அது எப்படி இருக்குது பார்த்தீங்களா. பேக்கிங்குமே சூப்பராக இருக்குது. நான் வந்து அவங்களுடைய நம்பர் வந்து உங்களுக்கு வந்து மேலே கொடுக்குறேன், மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டியாவது நீங்கள் வாங்கி உங்களுடைய குழந்தைங்க இல்லை பெரியவங்க யாருக்காவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதனுடைய வாசனை இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ ஒரு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு வாசனையாகவே இருக்குது. இந்த வாசனைக்காகவே வந்து அரி இதை வந்து சாப்பிட ஆரம்பித்தான். இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமானது அவங்களே வீட்டில் தயாரிக்கிறாங்க. இதில் வந்து அவங்க எத்தனை வகையான பொருட்கள் போடுறாங்க அப்படின்ற வீடியோவும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அவங்களுடைய நான் என்னுடைய ஸ்க்ரீனில் அவங்களுடைய நம்பர் ஆட் பண்ணுறேன். மற்ற டீட்டெயில் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய ரேட்டும் நமக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. 150 ரூபா தான் இதனுடைய ரேட்டு. வாங்கிக்கோங்க. என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்னு இப்போ என்ன போய் அர்ச்சனை வந்துடலாமேக்கா? போயிடலாம். சரி, இது வீடியோ எடுத்து கொடுத்துருங்க. போன முறை மாதிரி ଲେଖିବ ଡାକିକି ଲେଖିବ। அடுத்தது என்ன வரும்? அடுத்தது அப்புறம் அவுக்கு அடுத்தது கோகோ. சரி சொல்லு. ஏம்மா இது எங்கேருந்து வந்திருக்குதுன்னு தெரியலையே. இங்கே பாருங்களேன். தப்பு தாவு. இப்போ ஜன்னல் வழியாக எகிரி குச்சி வந்திருக்கு. ஏய் ஏய்
ஜன்னல் வழியாக எகிரி குச்சி வந்துச்சுங்க. பாவம் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. ஐயோ ஐயோ ஏய் चुप जा बोले तुझ्या लेक्की नानी जा बाई जायची ना देखी बो ट्यूशन இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரியை வந்து டியூஷனில் விட்டு வரதுக்கு தாங்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கே எவ்வளோ ஒரு வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனாலும் வந்து இது வந்து இன்றைக்கி வந்து கம்மின்னு தான் சொல்லணும். ஏன்னா மானம் மூடி இருக்கிறதுனால வந்து இந்த அளவுக்கு 6 மணிக்கெலாம் இருக்குது. இல்லைன்னா 6 மணிக்கெலாம் நல்லா வெயில் வந்துடும் இங்கே. அதுக்கப்புறம் அரியை கூப்பிட்டு டியூஷன் போயிட்டு இருக்கேன் நான். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அரி டியூஷன் போகிறதுக்காக. நான் வேலையாக இருந்தது. இங்கே வந்து அவங்க என்ன கேட்குறான்னு பார்க்கலாம் வாங்க. ஜிஜப்பா கேடி கோணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆரி வந்து அவங்க தாத்தா கிட்ட என்ன கேட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஜப்பா எயிட்ட கோணம் இது என்ன அப்படின்னு கேட்டான். பாப்பா பாருங்கள் ஹாய் சொல்கிறான். நாத்தனார் இவ ஒரு நாத்தனார் எனக்கு. டியூஷன் போறியாடா ஆரி அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. தப்புன்னு தான் கூப்பிடுவாங்க. கேட்டுட்டு இருந்தாங்க டியூஷன் போறியாடான்னு. ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக எப்படி காடு போல் இருக்குது. நம்ம வந்து ஹோம் டோரில் வந்து இந்த சைட்லலாம் வந்து பார்க்கலங்க. நம்ம அந்த சைட்லேயே பார்த்துட்டு அந்த சைட்லேயே போய்ட்டோம். நிறைய இடம் வந்து உங்களுக்கு ஏன் வந்து வீடு தெரியல அப்படின்றீங்கன்னா, இந்த மாதிரி இருக்குது. அப்படி சுற்றி எல்லா மரமும் வச்சுட்டாங்கன்னா வீடு வந்து நடுவில் இருக்கிறது அந்த அளவுக்கு தெரியல. சரிங்களா, அதனால தான் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. நமக்கு அரிக்கு மாங்காய் கவர் கொடுத்து அனுப்புவாங்கன்னு இல்லைங்க. இந்த வீடு தான் அவங்க வீடு. அந்த பக்கம் இருக்குது, கட்டிக்கிட்டு இருக்காங்க முன்னாடி. இந்த பக்கமா அந்த பக்கமாடா ସେପଟକୁ ମୋତି ଗୋରୁ ପକର ମୋତି ଗୋରୁ ପକର ନିଅ ନା ନା ମୁଁ ଆସିନାହିଁ ତମେ ଯା ବାய் କହୁନୁ ସେପଟକୁ ଦେଖି କହୁନு பாய். காலையிலேயே அரிய போய் டியூஷனில் விட்டு வந்தாச்சுங்க. இன்னும் அந்த பக்கம்லாம் இருக்குது. காட்டுக்கு போகணுன்னா அழி அந்த பக்கம்தான் போகணும். வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். இது வந்து நாத்தனார் வீடுங்க. காமிச்சல ஹாய் சொல்லியிருந்தால அவங்க வீடுங்க. அவள் வந்து நீங்கள் கொடுங்க, எப்போ பாரு நீங்கள் தானே வீடியோ எடுக்கிறீங்க, கொடுங்க நான் வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கையில் இருந்து ஃபோனை வாங்கி அவள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. சொன்னேன் சரி வீடியோ எடுக்கிற, எதை வீடியோ எடுக்கிற அப்படின்னா பூச்செடியை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. என்னென்ன பூ அப்படின்றத பார்க்கலாம். கீரை இது வந்து அவங்க தாத்தா பாட்டி ஜிஜமா ஜிஜப்பா இருக்கிறதுலே இந்த ஏரியாவுக்குன்னு பார்த்தா பெரிய வீடு இந்த வீடு தான். குரு இருக்கிறதுலே பெரிய வீடுன்னு பார்த்தா இந்த வீடு தான். வாங்க வீட்டுக்கு போகலாம். குளிச்சுட்டு வந்தாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ போய் நம்ம சாயப்பா கிட்ட வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக அவருக்கு வந்து சாமி பூ வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அரிக்கு வந்து எதாவது செஞ்சு தரணும். இன்றைக்கி மேகி தான் செஞ்சு தந்துடலாம் அப்படின்னு இருக்கிறேன். மதிய நாத்தனாரை வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுருக்கேன். அதனால் வந்து இன்றைக்கி இங்கே நம்ம தான் சமைக்கணும். என்ன சமைச்சேன்றதை நாளைக்கு காமிக்கிறேன். இப்போ நான் போய் என் வேலையை முடிக்கிறேன். ஓகேங்களா, வேலையை முடிச்சுட்டு வந்து நான் உங்களை காமிக்கிறேன். ஓகே பாய். எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை மேலும் மேலும் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.